நல்ல அறிஞர்கள் எந்த அளவிற்கு நர்பாக்கியசாலிகளாக இருக்கிறாங்களோ அந்த அளவிற்கு தீய அறிஞர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக இருக்கிறாங்க. அதனால ஹதீஸ்களில் தீய அறிஞர்கள் குறித்தும் அவர்களுடைய அடையாளங்கள் குறித்தும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கல்வியை மறுமையினுடைய பாக்கியங்களை பெறுவதற்காக வேண்டிய பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் நல்ல அறிஞர்கள் என்று சொல்லுகிறோம். உலமா உர் ரப்பானி என்பதாக சொல்லுகிறோம். உலமா உசு என்று சொல்லக்கூடிய தீய அறிஞர்களை யார் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், உலகத்தினுடைய இன்பங்களை பெறுவதற்காக வேண்டி கல்வியை கற்று உலகத்தினுடைய இன்பங்களுக்காக வேண்டியே அதை பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் உலமா உசு என்பதாக சொல்லுகிறோம். இன்ன அஷத்தன்னாசி அஸாபன் யௌமல் கியாமத்தி ஆலிமுன் லம் யன்ஃபஅஹுல்லாஹு பிஇல்மி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமை நாளில் மக்களிலேயே அதிகம் வேதனை செய்யப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், அவருடைய இல்மை கொண்டு அல்லாஹ் யாருக்கு பலனளிக்கவில்லையோ அப்படிப்பட்ட ஆலிம் தான் மக்களிலேயே அதிகம் வேதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை கொண்டு வர்றாங்க. இல்மை கொண்டு தானும் பலன் அடையல, மற்றவங்களுக்கும் பலன் அளிக்க முடியல, அப்படிப்பட்டவர் தான் நாளை மறுமையில் அதிகம் வேதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, லா யகூனுல் மர்உ ஆலிமன் ஹத்தா யகூனு பிஇல்மிஹி ஆமிலன். ஒரு மனிதர் தான் கற்ற கல்வியின்படி அமல் செய்யாத வரை அவர் ஆலிமாக ஆக மாட்டார் என்பதாக சொல்றாங்க. அறிஞர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கல்வியை கொண்டு பலனடையாமல் நஷ்டமடையக்கூடியவன் ஆற்றங்கரையில் வாழ்ந்து கொண்டு தாகத்தால் மரணிப்பவனை போன்றவனாவான். ஒரு அறிஞன் என்பவன் ஒன்று நிரந்தர அழிவை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக இருப்பான், அல்லது நிரந்தர பேரின்பத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக இருப்பான். கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த ஆழ்கடலில் இறங்கக்கூடியவர் அந்த கடலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வித்தையையும் அறிந்தவனாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்றான்.